வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்க லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னா ஹோட்டல் மாரிஸ்ல ஆனந்தம் வெஜ் ரெஸ்டாரண்ட். சென்னையில இருக்கவங்க எல்லாருக்கும் ஹோட்டல் மாரிஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். சென்னை சீரீஸ்லயே நான் ஹோட்டல் மாரிஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா அப்ப எடுக்க முடியல. இப்பதான் நம்மளுக்கு பெர்மிஷன் கிடைச்சது, இப்ப நாங்க எடுக்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் பை நவமை, என்னோட ஓன் பிராண்ட், நானே என்னோட ஓன் க்ளோதிங் பிராண்ட் லான்ச் பண்ணிருக்கேன். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் தான் அப்டேட் பண்ணிருக்கேன், ஆனா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்னோட நவமை இன்ஸ்டா ஹேண்டில நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ஹேண்டில் எங்க இருக்குன்னு தேட வேண்டாம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹோட்டல் மாரிஸ்ல போய் லஞ்ச் சாப்பிடலாம். போலாமா? போவாங்க. ஹோட்டல் மாரிஸ் ஒன் ஆஃப் த ஓஜி ரெஸ்டாரண்ட் இன் சென்னை. வருஷத்தை முடிக்கும் போது வெஜிடேரியன்ல முடிக்கணுமான்னு ஒரு வருத்தம் இருந்தது, ஆனா செவ்வாய்க்கிழமையா போய்விட்டதே. நம்ம தான் செவ்வாய்க்கிழமை வெஜ் தானே சாப்பிடுவோம். அதனால இன்னைக்கு வெஜ் சாப்பிட்டு இந்த வருஷத்தை இனிதே முடிக்கலாம், அடுத்த வருஷத்தை இனிதே தொடங்கலாம். ஓகே, ஆர்டருக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு அண்ணா. அந்த அண்ணன் ரொம்ப வருஷமா இங்க வேலை செய்யறதா சொன்னாங்க. எத்தனை வருஷமா வேலை செய்யறாரு கேட்போம்னா. வணக்கம்ண்ணா, உங்க பேர் என்ன? சந்திரபாளையம். சந்திரபாளையம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 38 வருஷமா இருக்கு. 38 வருஷமாவா? இதை பத்தி ஒரு பேட்டி கொடுக்கணும்னா கொடுக்குறேனுங்க. 50 ஆண்டுகள் வேலை செய்யறவங்க 2 பேர் இருக்காங்க. அது வேறையா? நீங்க வந்து சும்மா ஒண்ணு கேட்டுட்டு எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் இந்த வெயிட்ரு ஒண்ணு விட்டு ஒரு சொல்லிட்டான் அப்படின்னு இருக்க கூடாது. என் பேர் சந்திரபாளையா. 1986ஆம் ஆண்டு இங்க வேலை செய்யறேன். 86. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சேர்ந்திருக்கீங்க. இப்போ ஹோட்டல் மாரிஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க 38 வருஷமா இருக்கீங்கல்ல. ஆமா, அந்த ரேட் சொல்லணுமா? இல்ல என்ன மட்டும் சொல்லணுமா? என்ன ஸ்பெஷல்? 2 இட்லி 1.25 ரூபாய்க்கு விற்பனை செய்தோம், ஒரு காப்பி 1.25 ரூபாய்க்கு விற்பனை செய்தோம், ஒரு சாப்பாடு 27 ரூபாய்க்கு இங்க சேல்ஸ் பண்ணோம். சாப்பாடு அப்பயும் அன்லிமிட்டடானா? அன்லிமிட்டட். அப்பவே ரைஸ், சாம்பார், ரசம் எல்லா வாடிக்கையாளரும் இங்க சொல்லுவாங்க, சாப்பாடு இங்க நல்லா இருக்கு, நாங்க நல்லா ஃபுல்லா சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பசி எடுக்கணும். இங்க சாப்பிடறதுனால என் உடல்நலத்துக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ஹோட்டல் மாரிஸ்னால மீல்ஸ் தானா? வேற எதனா ஸ்பெஷல் இருக்கா? காலையில பொங்கல் ஃபேமஸ்ங்க. பொங்கல், இட்லி, மைசூர் மசால் தோசை, செட் தோசை, வடகரி சாப்பிடுறாங்க. சாப்பாடு அப்ப என்ன ரேட், இப்ப என்ன ரேட்? அப்போ 27 ரூபாங்க, இப்ப 275ங்க. அது போல திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் டால் பாயாசம் உண்டுங்க. ஓ அப்படியே. அதுல நிறைய வாடிக்கையாளர்கள் பாயாசம் ஒரு கப்பு கொண்டு வாப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த இறந்து போன மயில்சாமி அடிக்கடி இங்க வருவாருங்க, சாப்பிடுவாங்க. ஆமா, மயில்சாமி வருவாங்க. மயில்சாமி என்ன சாப்பிடுறாருனாலே இந்த ஹோட்டல் சூப்பர் ஹோட்டல்னு அர்த்தம். அவர் கரெக்டா எங்க என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப எனக்கு மீல்ஸ் தரீங்களா? சரி, ஓகேடா. வாங்க வாங்க. போதும். பூரிக்கு இது தொட்டுக்கையா? பூரி கூட்டு. ஓ, பூரிக்கு கூட்டு. ஓகே. ஊறுகா, அது சால்ட்டா அப்படியே. ஓகே, தேங்க்ஸ். பூரி, குழம்பு, கீரை, பருப்பு, நெய், சாம்பார், ரசம், தயிர், கேசரி, கூட்டு, கேரட் கோஸ் பொரியல், பீட்ரூட், ரைத்தா, ஊறுகா, உப்பு, அப்பளம், சோல். இதுதான் இந்த மீல்ஸ் மாரிஸோட ஸ்பெஷல். பூரிக்கு இந்த கூட்டுன்னு இருக்காங்க, அதனால பூரியும் கூட்டையும் சேர்த்து சாப்பிடும். ஓகே, காம்பினேஷன் தான். பட் எனக்கு அந்த குழம்போட தொட்டு சாப்பிடும். நான் குழம்போட தொட்டு I like this combination. Good. நல்லா கூட்டோடய நல்லா தான் இருக்கும், இதோட இன்னும் நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷனும் எனக்கு பிடிக்கும். பருப்பு, நெய், அதுலயே கொஞ்சமா நெய் ஊற்றி கொடுத்துறாங்க. பருப்பு சாதத்துக்கு இங்க இருக்கிறத எதோ தொட்டுக்கலாம். பெஸ்ட் காம்பினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்க ஊறுகாய். நல்ல நெய் ஊற்றிருக்காங்க, கொஞ்சம் சால்ட் கம்மி தான், ஏன்னா பருப்பு இல்லை அதனால கம்மியா போட்டிருப்பாங்க. எல்லாமே அன்லிமிட்டட், அதனால நம்ம எவ்வளவு வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நான் கீரை ட்ரை பண்ணி போறேன். கீரை தண்டு கீரைன்னு நினைக்கிறேன், தண்டோட இருக்கு.
இந்த கீரைலாம் இந்த டேஸ்டே எனக்கு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். எங்க வீட்டுல இந்த கீரை நம்ம வீட்டுல செய்யறதே விட்டாங்களா, அது என்ன கீரை இது, ஏன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இந்த கீரை டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல லைட்டா நெய் போட்டிருக்காங்க. கீரைக்கும் கேரட் கோஸ் பொரியல் அருமையான காம்பினேஷன். இப்ப அடுத்து நம்ம சாம்பாருக்கு தான் ஷிஃப்ட் ஆகும். ஆனா நான் சாம்பாருக்கு ஷிஃப்ட் ஆக போறதில்ல. காரணம், இங்க இருக்க காயை நான் சாப்பிடணுமே. எனக்கு காய்கறினா அதை சாதத்தோட தொட்டு சாப்பிடறதுக்கு பெருசா பிடிக்காது. பீன்ஸ் பொரியல் இல்ல வந்து இந்த கேரட் கோஸ் பொரியல் இதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடுவேன். பட் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடதான் பிடிக்கும். இப்ப இதுக்கு ஒரு தொட்டுக்க வேணும்ல, அதுதான் அப்போ. காஞ்ச மிளகா காரம் எல்லாமே அளவா இருக்கு. ஏன்னா இங்க வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ன்றனால மோஸ்ட்லி எல்லா ஏஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வருவாங்க. முக்கியமா வயசானவங்க நிறைய கண்டிப்பா வருவாங்க. அவங்க சாப்பிடுற மாதிரி எண்ணெய் எல்லாம் கம்மியா, நெய், காரம், உப்பு எல்லாம் அளவா அருமையா இருக்கு. பீட்ரூட் பொரியல் நிச்சயமாவே நல்லா இருக்கு. பெஸ்ட். இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடலாம். பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. நல்ல பசியில வந்தேன். அருமையான உணவு. வாழை இலை போட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆகுதுதான். சாம்பார் சாப்பிடுவோமா? முருங்கைக்காய் சாம்பார். எஸ், முருங்கைக்காய் அப்படி சாப்பிடதான் எனக்கு பிடிக்கும். ஆனா முருங்கைக்காய் விலை ஜாஸ்தி இல்ல, முருங்கைக்காய் எல்லாம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும். சாம்பாருக்கு பீட்ரூட்டை விட கோஸ் பொரியல் தான் நிறைய எடுத்துச்சு. சாம்பார் அருமையா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இருங்க வரேன். காயோட சாப்பிட்டனால காய் ஃபிளேவர் ஜாஸ்தியா தெரிஞ்சிச்சு. முருங்கைக்காய் சாம்பார் டேஸ்டே டேஸ்ட் தான் தெரியுமா, என்ன காய் போட்டாலும் சரி. ஆனா சாம்பார்ல முருங்கைக்காய் இருந்தா அதுதான் தி பெஸ்ட் சாம். தேங்க்ஸ்ண்ணா. இல்லண்ணா இதுவே எனக்கு கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து 50 years ஆஃப் மேரேஜ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 50 வருஷமா ஐகான் ஆஃப் சென்னைன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவோட ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் அப்படின்னு மாரிஸ சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாரிஸ்க்கு இருக்கு. அதே மாதிரிதான் ஆனந்தம் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹோட்டல் மாரிஸோட கனெக்ஷன் இருக்கும். உங்களோட கனெக்ஷன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ட்ரெஸ் பை நவமை என்னோட ஓன் பிராண்ட் நான் லான்ச் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். நவமையோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அண்ட் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. அடுத்தடுத்து இன்னும் புதுசா நியூ லான்ச் நிறைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பார்ட்டி வேர்ஸ், கிராண்ட் வேர்ஸ், அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான பேஸ்டல் வேர்ஸ் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ கீப் ஃபாலோயிங் நவமை. ஓகே, இப்போ நம்ம சாப்பிடலாம். குழம்பு இது தேங்காய் அரைச்சுட்ட குழம்பு. நான் கூட வத்த குழம்புன்னு நினைச்சேன். இந்த கத்திரிக்காய் குழம்பு எங்க அம்மா செய்வாங்க இந்த பிளேவர்ல வீட்டுல. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெகுலர் குழம்பை விட இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஐ திங்க் இதுல உடச்ச கடலையே ஏதோ ஒரு சேர்ப்பாங்க, எனக்கு அது மறந்துச்சு. அந்த பிளேவர் தான் எங்க அம்மா செய்யற மாதிரி இருக்கு. ஆனா அதுல என்ன சேர்ப்பாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருக்கு. ஆனா இந்த குழம்பு வந்து பூரிக்கு செம்ம காம்பினேஷனா இருந்தது. அடுத்து நம்ம ரசம் தான் போனோம். ரசத்துக்கு இதை வச்சுக்கிறேன். இதுக்கு மிச்சம் இருக்கு கீரையை சாப்பிட்டேன். இந்த பருப்பு கொஞ்சம் இருக்கா, இதை ரசத்துக்கு வச்சுக்கலாம். கீரைக்கும் ஊறுகாய் காம்பினேஷன் செம்மையா இருக்கும். பெஸ்ட் காம்பினேஷன். அதுவும் லெமன் ஊறுகாய். கீரையும் ஊறுகாய் காம்பினேஷனும் சூப்பர். உங்க கீரையோட பேர்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அதை பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். நான் கடைக்காரங்க கிட்ட என்ன கீரை சாப்பிடலான்ற மைண்ட் செட் வச்சுட்டு போய் அந்த கீரையை கொடுங்கன்னு தான் கேட்பேன். தண்டு போட்டிருக்கனால இன்னும் நல்லா இருக்கு. கீரை தண்டோட சமைச்சிருக்கேன். ரசம் ஆல்ரெடி இதுவே பருப்பு ரசம் தான் போல. பருப்பையும் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு நல்ல வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா கண்ணு மூடிட்டு இந்த ஏரியால இருந்தீங்கன்னா மாரிஸ் வந்துடலாம். கொஞ்சம் பருப்பு சேர்த்தனால உப்பு சேர்த்து. நல்ல ரசம். எனக்கு தக்காளி ரசம் தான் இருந்திருந்தா இன்னும் பிடிச்சிருக்கும். பட் பருப்பு ரசத்தோட நான் என்னோட பருப்பையும் சேர்த்து அந்த நெய் பருப்பையும் சேர்த்து சாப்பிட்டனால தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கு. இதுல வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும்ல. நல்ல சாப்பாடு. இலையை எப்படி கிளீன் பண்ணும் ரசம் சாப்பிடும் போது என்கிட்ட கத்துக்கலாம். நான் அப்படிதான் சாப்பிடுவேன் சின்ன வயசுல இருந்தேன். ஆனா இந்த கெட்டி தயிருக்கு
சோறு சாப்பிடலாமா கொஞ்சமா கோச்சுக்காதீங்க. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் எனக்கு போதும் ஒரு பேட்டி எடுத்துருங்க. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுங்களா நீங்க? நான் சாப்பிட்டேன். ஓ வாவ் எவ்வளவு அழகா வெளியே பாரு. ஜிங்கி 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 ஜிங்கி. உப்பு போட்டாச்சு. ஊறுகாய் தொட்டு தயிர் சோறு சாப்பிட போறேன். ஃப்ரெஷ் தயிர் சூப்பரா இருக்கு. லெமன் ஊறுகாவோட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் வாவா இருக்கு. முக்கியமா சொல்லணும், கிச்சனும் சரி வாஷ் ஏரியாவும் சரி சூப்பர் கிளீனா வச்சிருக்காங்க. கிச்சனுக்குள்ள நம்ம போக முடியாது, பட் வாஷ் ஏரியா கிளீனா இருக்கு. இந்த ஊறுகாவோட தயிர் சாதம் சாப்பிடுற ஃபீலே ஓகே. நன்றி வணக்கம். நான் போய் கை கழுவிட்டு வந்து கேசரி சாப்பிடுறேன். உங்க பேரு? என் பேர் தேவராஜ். எத்தனை வருஷமா? 48 வருஷமா இருக்கீங்க. ஆமா, நான் 1976 வந்தேன். 76 பிப்ரவரி மாசம் வந்தேன். நான் ரிட்டையர்ட் ஆகி இங்க வேலை செஞ்சுருக்கேன். ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரிட்டையர் ஆயிட்டீங்க. ரிட்டையர்ட் ஆகி முதலாளி வேலை செய்யணும் அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன். சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ஹோட்டல் மாரிஸ்ல என்ன ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து ரூம்ஸ் நல்லா வச்சிருப்பாரு முதலாளி. ரொம்ப நீட்டா ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் சுத்தமா இருக்கும். பாருங்க, எங்க ஓனரு கட்சிப்படுத்தி தொடச்சு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பேட்டியிலங்க. சொல்லுங்க. கையில வச்சுங்க சும்மா. அதெல்லாம் வந்து ரூம்ஸ் வந்து நீட்டா வச்சிருப்பாரு. அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடு எங்கேயுமே இல்லை. இலை சாப்பாடுங்கிறது அது ஒண்ணு. நிறைய பேர் இந்த அம்மாசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியூர்ல இருந்து வந்துடுறாங்க, அமாவாசைக்கு சாப்பிடணும் இலை சாப்பாடு. இது ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்ததுல. ரொம்ப நன்றி. கேசரி முந்திரி பருப்போட வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான சாப்பாடு நம்ம ஹோட்டல் மாரிஸ் ஆனந்தம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு விட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிட ஒரு பக்காவான ஸ்பாட். இந்த சைடு வர்றீங்க, இது வரைக்கும் நீங்க மாரிஸ்ல சாப்பிடாத 2K கிட்ஸ் 90 கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா வாங்க, வந்து ஒரு நல்ல சாப்பாடை அருமையா சாப்பிடுங்க. என்னைக்குமா வரவேற்புரை முடிவுரை வரவேற்புரை நீங்க முடிவுரை தான் நான் சொன்ன மாதிரி எடுத்துருக்கேன். இந்த ஹோட்டல்ல 50 ஆண்டுகளாக பணியாற்றுவேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நான் சொல்லுங்க. இல்ல நீங்க எடுக்காதீங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. இருங்க, அவ லைவா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா. உங்க பேர் என்னன்னா? கோவிந்தராஜுமா. எவ்வளவு வருஷமா நான் வர்க் பண்றீங்க? 50 வருஷம் வேலை செய்யறோம். இப்ப நீங்க அண்ணா சொன்ன டைலாக்ஸ் மாரிஸ் வேலை செய்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 50வது ஆண்டில் 50 ஆண்டு மாரிஸ் 50வது ஆண்டு வேலை செய்து மாரிஸ் வேலை செய்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கும்பிடுங்க. மகிழ்ச்சி அடைகிறேன். பேர் சொல்லிட்டீங்கல்ல? கோவிந்தராஜுமா. சொன்னீங்களா? ஓகே. இல்ல சொன்னீங்களான்னு ஒரு டவுட்ல கேட்டேன். தேங்க்ஸ். 2024 என்னோட லாஸ்ட் வீடியோ இதுவா தான் இருக்கும். ஆனா நீங்க இதை வந்து 2025ல தான் பாப்பீங்க. நான் ஷூட் பண்றது 2024ல, நீங்க பார்க்க போறது 2025ல. என்னோட கடைசி வீடியோ ஆஃப் 2024 ஃப்ரம் ஹோட்டல் மாரிஸ் 50 இயர்ஸ் செலிப்ரேஷன். இந்த வீடியோ நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கதியா லைக் கமெண்ட் ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.